யமஹாவோட கால் ஆஃப் தி ப்ளூ ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து லொக்கேஷன் வந்துட்டு ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா நான் தப்பாக வந்துட்டேன். இங்கே உக்காந்துட்டு இருக்கான் பாருங்க, எப்படி உக்காந்துட்டு இருக்கான் கை. ஐயோ, Yamaha Call of the Blue weekend. Your weekend starts here. Yes. Hello everyone, welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எப்படியும் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். யமஹாவோட கால் ஆஃப் தி ப்ளூ ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து லொக்கேஷன் வந்துட்டு ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த 18 கிலோமீட்டர்ஸ் இப்போ போனோம். இது எங்கே வருதுன்னா, ஹெப்பால் கிட்ட வரும். ஹெப்பால் தாண்டி நாகவாரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கிட்ட இருக்கிறது. எப்படி இருக்கும்னு தெரில. இதான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு கால் ஆஃப் தி ப்ளூ ஈவெண்ட்டுக்கு நான் போயின்ட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ட்ராக் டே ஒரு வாட்டி இருந்துச்சு, போகலான்னு பார்த்தா நான் போக முடியல. ஆனால் வெயில், ஐயோ இந்த வெயிலில் போய் இப்போ நான் ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு போகிறேன். எப்படி போக போகிறேன்னு தெரில. ஐ மீன் எப்படி உள்ளே என்ன ஆகும், உள்ளே பாய்லர் சிக்கன் மாதிரி வெந்துட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஹரியில் தான் இருக்கோம். நான் 3 மணிக்கு ஈவெண்ட்டு. ஏன்னா இங்கே டிராஃபிக் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அந்த சைடு வேறு நல்லா டிராஃபிக் ஆகும். எப்போ அங்கே அவ்வளோ டிராஃபிக் விடுங்க, இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது சிட்டிக்குள்ளே. மெஜஸ்டிக் இது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு வரும், மெட்ரோ ஸ்டேஷன் வரும், எல்லாம் வரும். லெஃப்டில் பூந்து போயிருக்கலாமா. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்கானா ரைடுன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி லேசாக பார்த்தப்போ சின்னதாக டைம் லிமிட்டுக்குள்ளே சில பல அப்ஸ்ட்ரக்கல்ஸ் இருக்கும். அதை இடிக்காமல் அதுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோ ரேஸ் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தேன், என்னன்னு தெரில. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பல ஈவெண்ட் ஆனதுக்கப்புறம் மியூசிக் இருக்குது, மியூசிக் கான்சர்ட் மாதிரி. இப்போ நான் எந்த ரூட்டில் போக போகிறேன்னா, ரேஸ் கோர்ஸ் ரூட்டில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஜாயின் ஆவேன் நான் அந்த பக்கம். ஸோ இதுக்கு நான் மட்டும் போல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் R15 ஒருத்தன் சொல்லுவேன் இல்லையா, மிஸ்டர் குரு, அவர் தான் வந்துட்டுருக்காரு. அவன் வீடு நெல்மங்கலாவில் இருக்கிறது. அவன் அங்கேருந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் இன்னொரு பக்கம் அங்கே வர வழியில் டிராஃபிக்கில் பாட்டிகிட்டு இருக்கான் பையன். இப்போ இங்கே ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்ட்லேயும் போகலாம். ஆனால் நான் நேராக போயிட்டு அங்கே யூட்டர்ன் அடிக்கணும். ஏன்னா இங்கே போனால் சிக்னல் வரும், அந்த பக்கம் சிக்னல் இருக்காது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படியே நேராக போக வேண்டியதான். நம்மளுக்கு இப்படி நேராக போயிட்டு ரைட் எடுத்தோன்னா பெங்களூர் ரேஸ் கோர்ஸ் வரும், என்ட்ரன்ஸ் இந்த பக்கம். இப்போ நம்ம பிரிட்ஜ் ஏறி வந்தோம் இல்லையா, அந்த பிரிட்ஜில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரேஸ் கோர்ஸ் அப்படியே அந்த சைடு பார்த்துருக்கலாம். கிரவுண்டோ ட்ராக் ஏதோ. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் போட்டிருக்குது, 30 மினிட்ஸ் போட்டிருக்கு இப்போ இங்கேருந்து. ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:59. நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரில, பார்ப்போம். 30 மினிட்ஸாக 2:30 மணிக்குன்னு இது போட்டிருக்கு. சொல்லிச்சு நம்ம இப்போ அதுக்கு முன்னாடியே போகிறோமா இல்லை லேட்டாக போகிறோமா, பிகாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிராஃபிக் யூனோ. பார்ப்போம். நேரம் நல்லா இல்லைன்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். நான் இப்படி தான் போவேன். அந்த ரோடு அங்கே ஒரு சிக்னல், அங்கே வரும் இன்டர்செக்ஷனு, முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த சிக்னல் அங்கே போய் லாக் ஆயிரும். அப்புறமா அந்த ரோடு முன்னாடி ரோடு காமிச்சேன் இல்லையா, அது வழியாக போயிருந்தானா இந்த பக்கம் வந்தோன்னா இப்படி ஃப்ரீயாக பூந்துருவேன். நேராக போயிட்டு இங்கே ஒரு ரைட்டு நம்மளை தான் பிடிக்க வரோன்னு நினச்சி ஒரு செகண்ட் லைட்டாக பதறிட்டேன். பட் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த வண்டி இன்னும் கூடிய சீக்கிரம் சர்வீஸ் விடணும். இந்த சர்வீஸில் என்ன நான் இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு தெரியுமா, லாஸ்ட் சர்வீஸ்லேருந்து 2253.6 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டி. ஸோ நான் 3000 கிலோமீட்டர்ஸுக்கு ஒன்ஸு ஜென்ரல் சர்வீஸ் விடுவேன். இந்த சர்வீஸில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா,
ஃபோர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் கோன் செட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணணும், வேறு என்ன பார்க்குறது, மெயினாக அதான் ஜென்ரல் சர்வீஸு, ஃபோர்க் ஆயில், கோன் செட் செக் பண்ணணும். இது 3 தான் பண்ண போகிறேன். இதுக்கே 1000 ஒரு எனக்கு தெரிஞ்சு. ஓஹோ, இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, எனக்கு நல்லா தெரியுது டிராஃபிக் இருக்கிறது. இன்னும் சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, கிளம்பிடல. ஐயோ ஐயோ ஐயோ, அதாவது பெங்களூர் டிராஃபிக் ரொம்ப மோசம். நான் சொன்னல அதே மாதிரி தான் ஆச்சு, டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் காற்று, ஐயோ தெரிய மாட்டேங்குது. 6.6 கிலோமீட்டர்ஸு 13 மினிட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ நம்ம அப்போயே பார்த்தப்போ எவ்வளோ 30 மினிட்ஸ் இருந்துச்சு, 2 o'clock இருந்துச்சு டைம். இப்போ நம்ம 2:10 இருக்குது, 2:10 ஆயிருக்கு. ஸோ இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 13 மினிட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ அப்போ இருந்த டைமுக்கு நம்ம ஆல்ரெடி கூகுள் டைமோட கொஞ்சம் அஹெட்டாக தான் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு பிஎம்டபிள்யூவில் வேறு ஒரு 450cc பைக் வரப்போகுது, அட்வென்ச்சர் பைக்கு. எப்படி இருக்கும்னு தெரில. அண்ட் தென் இப்போ கேடிஎம் வந்து சைனாவில் சிஎஃப் மோட்டோ கூட கொலாபரேட் பண்ணி அங்கே ஒரு 450cc பைக் விட்ருக்காங்க. பைக்கு ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற ஆர்சி கம்பேர் பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இப்போ நான் ஆர்சி போகாததுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்துட்டு லுக்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ எனக்கு பிடிக்காதது இன்னொருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் போகலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக RC 200 கம்பேர் பண்ணால் R15 V4 சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ அதனால வீட்டில் RC KTMனாலே ஐயோ நோன்னு சொல்லுவாங்கன்னு இருந்தாலுமே நான் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு போகல. அதனால தான் என்னதான் எனக்கு ஆக்சிலரேஷன் தேவைன்னு இருந்தாலுமே கொஞ்சம் மைலேஜும் தேவை இல்லையா. ஸோ அதனால தான் இது எனக்கு பெஸ்ட்டு. இப்போ இதுக்கு அப்கிரேட் விட்டாங்கன்னா என்னென்ன விடுவாங்கன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 150cc ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, குவிக் ஷிஃப்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பெருசாக யூஸ் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ நானே 2-3 மட்டி என்விரான்மெண்ட்டில் அதனால தான் கொஞ்சம் தப்சன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரில. இப்போ நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி என்ன கொடுப்பாங்க, ரைட் பை ஒயர் கொடுப்பாங்க. ரைட் பை ஒயர் கொடுத்துட்டு ரைடிங் மோட்ஸ் கொடுப்பாங்க. பட் 150cc அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு தெரியலை. ஓகே கைஸ், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் தப்பாக வந்துட்டேன். பிரிட்ஜில் லெஃப்ட் சைடு போயிட்டு செகண்ட் டைவர்ஷன் எடுத்துகிட்டு நான் ரைட் சைடு அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே லாக் பண்ணிட்டு நேராக இப்படி வந்துட்டேன். இப்போ போய் நான் யூ-டர்ன் அடிச்சுட்டு வரணும். நம்ம இங்கே தான் போய் யூ-டர்ன் எடுக்கணும். யூ-டர்ன் அடிச்சுட்டு போனதான். ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வந்துட்டான், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனு இப்போ தான் ஜஸ்ட் வந்திருக்கான். நம்ம அந்த டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக போயிருந்தோன்னா நம்மள ஒன்றும் கிட்டத்தட்ட சேம் டைமிங் தான் போய் ரீச் ஆகிருப்போம். மீட் ஆகிருப்போம். எங்கே நின்றுருக்கான்னு வேறு பார்க்கணும். எங்கேயோ பிஎம்டிசி பசங்க இருக்கும், அங்கே இருக்காண்டான்னு சொன்னான். பிஎம்டிசி பசங்க நிற்குது. அதான் எங்கேயோ இருப்பான். பாய் எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே உக்காந்துட்டு இருக்கான் பாருங்க, எப்படி உக்காந்துட்டு இருக்கான். கையை காட்டிட்டான்ல சிங்கம். நான் வந்தான் பார். ஐயோ ஏதோ ஒன்று நினச்சி அவனுக்கு கொஞ்சம் பயம் காட்டலான்னு தான் வந்தேன். பார்த்தா நேராக போய் லைட்டாக டச் பண்ணிட்டான் பையனுக்கு. இந்த மாதிரி தரதல வேலை பண்ணுறது தான் நல்லா பண்ணுவேன். கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால ஏதோ இந்த இன்ட்ரெஸ்டிவ் டாட்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் எதுவும் பிரச்சனை இல்லாமல் சுற்றி நின்றேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே விட்டேன், நேராக போய் அவனுக்கே வச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு
2 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். அவன் வண்டியும் செம்மையாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கான் அவனும். சேம் நானும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இல்லை, சேமாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். 2 பேருமே 3000 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் சர்வீஸ் விட்டுருவோம். ஒரு 300 to 250லேருந்தே வச்சுக்கோங்களேன். இது செயின் லூப் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 250லேருந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணிடுவோம். பீரியாடிக் மெயின் சர்வீஸ் மட்டும் பக்காவாக பண்ணிடுவோம் 2 பேருமே. இப்போ வரைக்கும் 2 years 3 years ஆகிருந்தாலுமே 2 பேருமே நான் செம்மையாக ஓட்டுவோம். அவ்வளோ ஓட்டினாலுமே பர்ஃபார்மன்ஸில் சின்ன ட்ராப் இல்லை, செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு 2 வண்டியும். இங்கே முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு லெஃப்டில் ஏதோ இருக்கிறது ஈவெண்ட்டு. இங்கே மானியந்தா டெக் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுக்கணும். ஆர்டி நகர் ரைட்டு, ஜக்கூர் லெஃப்ட்டு, பான்ஸ்வாடி ஸ்ட்ரைட்டு. இங்கே உள்ளே எங்கேயோ போகிறானே. கடைசியில் கூகுள் டைமும் விட ஜாஸ்தி ஆகிப்போச்சு. தெரியாதனமாக நேராக போயிட்டேன், டைவர்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். அது அவ்வளோ தூரம் போய் சுற்றின்னு வந்தேன். ஓ இங்கே தான் முன்னாடி Yamaha Call of the Blue weekend. Your weekend starts here. Yes, absolutely right. வண்டி எங்கே பார்க் பண்ணுறது? ஃபுல்லாக வெயிலாக இருக்கே. சைக்கா பார்க்குறாங்களே. ஓ அதான் கார்பன் ஃபைபர் எடிஷன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்தாச்சு ஈவெண்ட்டுக்குள்ளே. இப்போ போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், பட் இங்கே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். Harsha here. He is the first winner of the day. Is Harsha here? You are Mr. Harsha? So Harsha, how do you feel? Yeah, it's good. First time I came to this Yamaha Blue, so I don't know how. Call of the Blue weekend. ನಿಮಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿದೆ, ನೀವು ಆನ್ಸರ್ ಮಾಡಿದ್ದೀರಾ. ಆನ್ಸರ್ ಮಾಡಿ ಗೆದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಕೂಡ. We have a lot of other sessions that's going to happen, but ಎಲ್ಲರೂ ಈ ಕಡೆ ಬಂದಿರೋರು ಇಲ್ಲೇ ಇದೀವಿ because we have something exciting. I was testing how carefully all of you are listening. Okay, you don't remember the name, right? But there was someone who gave me a pickup line. What is that? ಲಾಕ್ ಮಾಡ್ತವಳೆ. You said you don't copy, no? Are you telling? But you don't hear the names. You don't know the names. Can I say the different, become like
ஓகே, நம்ம Yamaha கால் ஆஃப் டியூட்டி ஈவெண்ட்டில் இருக்கோம். ஒரு செம்ம ஃபன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, செம்ம கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போனேன். அந்த ஜிம்கானா ஈவெண்ட் அந்த ட்ராக் போகிறது உள்ளே இருந்துச்சு இல்லையா, ஸ்டார்டிங் சும்மா சைன்னு போனேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஆனதில் கிளாக் வைஸ் சுற்றணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் தி என்ட்ரியில் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பின உடனே அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகிடுச்சு தப்பு பண்ணிட்டேன். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இழுத்த வண்டியை அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனது. தொப்பு கட்டின்னு கீழே விழுந்தேன். இவன் செம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணேன். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை. ஸோ நம்ம நார்மலாக ரோட்டில் ஓட்டுற மாதிரிலாம் இங்கே ஓட்ட முடியல. விழுந்தேன் டொம்முன்னு, ஒரே அசிங்கமாக போச்சுன்ற மாதிரி நினச்சேன். திரும்பி பார்த்தேன், யாரும் பார்க்கல. ஸோ அப்படியே சைலண்ட்டாக கிளம்பி வந்துட்டோம். மிச்சத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Get ready guys to challenge yourself. You see there are so many other riders also coming, joining us. We have R15, we have M215, we have And the riders are here. We're lined up. Come on, guys, make some noise for them, everybody. The riders are here. So this is the Call of the Blue weekend, and we have an amazing bunch of riders who are lined up over here. Come on, riders, make some noise. Next, quickly. 2005. ஓகே காய்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம இப்போ ஈவெண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. கான்சர்ட் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. 8 மணி வரைக்கும் இருக்குது. என் கசின்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட வெளியே போகணுன்ற ஒரு பிளான் இருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ அங்கேயும் போகணும் இல்லையா, அதுக்கு தான் கிளம்பிட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கிளம்புனா தான் டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நான் போகிறதுக்கே எனக்கு இன்னொரு மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். நல்லா போச்சு. அந்த லாஸ்ட் இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம என்ட்ரி ஆகிட்டு கிளாக் வைஸில் சுற்றணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு யோசனையில் டக்குன்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனுக்கு திரும்பிட்டேன் பாருங்கள். திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆன உடனே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு போனேன். கரெக்ட் பண்ண உடனே சென்டர்லேருந்து என்ன ஆயிடுச்சு, லாங் கட் அடிக்கிற சுச்சுவேஷன் வந்துடுச்சு.
லாங் ரைட் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்தோடனே கோன் டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு பிரேக் அடிச்சு லைட்டாக கரெக்ட் பண்ணேன் வேவை. கரெக்ட் பண்ண உடனே பேலன்ஸ் மிஸ் ஆகி தொம்முன்னு கீழே இருந்தேன். ஸோ ஐம் டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் அது என் கான்ஃபிடென்ஸை பிரேக் எல்லாம் பண்ணல. அடுத்த வாட்டி வரும்போது அதில் கன்ஃபார்மாக நான் ஜெயிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன எரர் தான், நான் ஒன்றும் அப்படி இப்படின்னு ஏதோ தெரியாதனமாக பண்ணல. ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்னால் கவுந்துட்டேன். அடுத்த வாட்டி அந்த கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. ஓய்யோ எப்படி போகணும், இப்படி தான் போகணுமா? ஓகே, நாள் நல்லா போச்சு. ஸ்லோ ரேஸில் எவ்வளோ போனேன்னா ஃபஸ்ட்டு கீழே விழுந்துட்டேன் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு என் மைண்டில் இருந்தது என்னன்னா பண்ணி வண்டி கண்ட கீழே விட்றாதுன்ற மாதிரி இருந்த உடனே என்ன பண்ணிட்டேன், ஸ்லோ ரேஸில் ஒரு 12 செகண்ட் கிளாக் பண்ணேன். அதோட அப்போது அந்த டைமில் ஹையஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்ததுல 17 செகண்ட்ஸ் கிட்ட என்னமோ இருந்துச்சு. நான் கொஞ்சம் டக்குன்னு போன மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி ஒன்று பண்ணேன், அதனால 12 வரைக்கும் ஆச்சு. அடுத்த வாட்டி இன்னும் பெட்டராக பண்ணுவோம். ஸோ எப்படியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். நம்ம இங்கே என்னதான் பூந்து ஓட்டினாலும் அங்கே பூந்து ஓட்டுறதுல தான் இதுவே. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். அதனால எம்பாரஸ்டாலாம் பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகல, கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு தான் கலாய்ச்சிட்டான். அவன் என்ட்ரி சீரியஸாக நம்புறீங்களோ விடுறீங்களோ செம்மையாக போன ஸ்டார்டிங்கு. ஸோ அதை கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணியிருந்தாலே மேபி தான் வாய்ப்புகள் இருந்துச்சு வின் ஆகிறதுக்கு. ஏன்னா அப்போ நான் பார்த்த டைமில் யாருமே அப்படி பூரல, நான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு சின்ன இது. கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா அதை கிளாக் வைஸ்ன்றதை கரெக்டாக நான் பண்ணியிருப்பேன். ஓகே, விழுந்து கற்றுக்கிறதுல தப்பில்லை. நம்ம இப்போ அப்படியே பிரிட்ஜ் ஏறி போக வேண்டியதான். ஸோ இப்போ ஹெப்பால் கனெக்ட் ஆகிற ரோடுக்கு போகிறது. இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது ரைட் எடுத்தோன்னா ஏர்போர்ட் ரோடு, லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் ரூட்டுக்கு பிடிச்சிட்டு எப்படி வந்தோமோ அதே ரூட்டில் போக வேண்டியதான். இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது. இங்கெல்லாம் செம்ம டிராஃபிக் இருக்கும், சொல்லி வாய் முடியல. பட் இட்ஸ் பெட்டர். இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் அங்கே பண்ணது தான் ஃபஸ்ட்டு. இன்னொன்று மைண்டில் கரெக்டாக ஏற்றிக்கணும். இப்போ என்னோடய மைண்டில் இருந்தது ஒன்று தான், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஸோ அதுதான் என் மைண்டில் இருந்ததுனால நான் ரூட்டை கரெக்டாக மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்று இந்த விஷயத்த பண்ணுறோன்னா இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னொன்றத்தை கோட்டை விட்டு இப்படி தான் ஆகும். ஒரு சின்ன வருத்தம் தான், இல்லைன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. அதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. எப்படி நம்மளை பெட்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணோன்றது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும். அடுத்த வாட்டி திரும்ப வரேன், செமையாக பண்ணுறேன். ஸோ உங்களோட வீக்கெண்டும் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவுக்கு. நம்ம அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். ஓகே, இதோட நான் என் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் நவ்.